KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். கும்பகோணம் சூரியனார் கோவில் ஆதீன மடத்தை ஏற்பது குறித்து ஆலோசித்து நாளைக்குள் முடிவு எடுக்கப்படும் என அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். முதல் கட்டமாக நம்முடைய துறையினுடைய ஈஓ அந்த திருக்கோயிலுடைய அந்த மடத்தினுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்வதற்குண்டான கடிதத்தை பெற்றிருக்கின்றார். அது குறித்து கலந்தாய்வு இருக்கின்றது. இன்று அல்லது நாளைக்குள் இறுதியான ஒரு முடிவை இந்து சமய அறநிலைத்துறை தெரிவிக்கும். அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்கிறது இனிமேல் பட்டு முழுமையாக விசாரித்தால்தான் தெரியும். சொத்தகரிப்பு என்பது ஒரு புறம் என்றாலும் இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் புகார்கள் வருவதற்கு முன்பாக எதிலும் தலையிடுவதில்லை. புகார்கள் வரப்பெற்ற பிறகு அந்த புகாரின் தன்மையை அறிந்து உண்மை என்று இருக்குமானால் இந்து சமய அறநிலைத்துறை நடவடிக்கை எடுக்க எந்த சூழ்நிலையும் தயங்காது. இன்னார் இனியவர் என்ற பாகுபாடு எங்களுக்கு இல்லை. சூரியனார் கோயில் ஆதீன மடத்தை விட்டு சென்ற நிலையில் போலீசால் காவல் போடப்பட்டு நித்திய பூஜைகள் மட்டும் நடைபெற்று வருகிறது. திருவாதிரை ஆதீனத்தின் மூலமாக ஸ்ரீ மகாலிங்க சுவாமி அவர்களை இந்த மடத்தின் சன்னிதானமாக நியமனம் செய்து சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருந்தார். இடைக்காலத்தில் ஓராண்டுக்கு முன் இரவில் பெண்கள் வந்து தங்குவதாக ஊர் மக்களுக்கு தெரிய வந்தது. அனைவரும் ஒன்று திரண்டு சன்னிதானத்தை தொடர்பு கொண்டு இரவில் பெண்கள் தங்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்ததன் பெயரில் அனைத்து பெண்களையும் அவர் வெளியில் அனுப்பினார். மீண்டும் சென்ற மாதம் 11ஆம் தேதி பெங்களூரில் அவர் ஹேமாஸ்ரீ என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்ததாக எங்களுக்கு தகவல் தெரிந்தது. இதனால் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நேற்று மாலை சன்னிதானத்தை நாங்கள் நேரடியாக பேசி சன்னிதானத்தை மடத்திலிருந்து இதுக்கு பிறகு நீங்கள் எங்கள் ஊரில் சன்னிதானமாக இருக்க வேண்டாம் என்று நாங்கள் அவரை வெளியேற்றினோம். அதற்கு பிறகு திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து வந்து அவரிடம் எங்களிடம் கணக்கு ஒப்படைங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சம்மதிக்கவில்லை. நான் இந்து அறநிலைத்துறையில் தான் மடத்தை ஒப்படைப்பேன் என்று சொல்லி இந்து அறநிலைத்துறையிடம் இரவு கணக்கை ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்து விட்டு அவர் இங்கிருந்து சென்று விட்டார். தற்போது இந்து அறநிலைத்துறையிடம் இந்த மடம் இருக்கிறது. இன்று காலை அவர்கள் பூஜை செய்து மடம் வழக்கம் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.